இன்னைக்கே எண்ணெய் வைங்க. நீங்க 20 வயசு இளைஞனா இருக்கீங்களா, இன்னைக்கு தொப்புல எண்ணெய் வைக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு 35 வயசுல கல்யாணம் ஆனாலும் உங்களுடைய ஆண்மை 1% கூட குறையாம இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல யாரெல்லாம் குழந்தை இல்லாத தம்பதிகள், யாரெல்லாம் எழுச்சி இல்லாத ஆண்கள் இருக்கீங்க, யாருக்கெல்லாம் விந்து முந்துதல் இருக்கு, எல்லாம் இன்றைக்கே தொப்புல எண்ணெய் வைங்க. 100 டேஸ் வைங்க. உங்களோட எழுச்சி ஒரு பகுதியாவது மாறி போய் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஒரு தம்பி மதுரையில வந்து பார்த்தாரு. நல்ல அக்கௌண்டன்ட், ஒரு பெரிய ஆசிரமத்துடைய அக்கௌண்டன்ட். ஒரு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. கணவன் மனைவி 2 பேருக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, எல்லாம் சரியாச்சு. அப்போ என்கிட்ட கேட்டாரு, சார் நான் ஒரு அக்கௌண்டன்ட், சம்பாதிக்கிறதே மாசத்துக்கு 18,000 ரூபாய் தான், குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் எங்கே சார் போகிறது அப்படின்னு. நான் அவங்களுக்கு கொஞ்சம் மருந்துகள் கொடுத்து, அது கூட அந்த தம்பிக்கு சொன்னேன், தம்பி இன்னிலேருந்து வயத்தில் 30 சொட்டு விளக்கெண்ணெய் வை, 100 நாள் கழிச்சு வா, எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லு. அந்த தம்பி அழகா சொன்னான், சார் இது ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லும்போது 1 மாசம் எனக்கு யூஸே இல்லை சார். நான் கூட எங்க வீட்டுக்காரம்மா கூட எங்கிட்ட கேட்டாங்க, அதனால தான் ஒன்றும் புண்ணியமே இல்லை, ஏன் அதை பண்றேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை ஐயா வந்து 100 நாள் சொல்லியிருக்காரு, 100 நாள் நம்ம செய்வோம்னு. ஆனா 50 நாள் கடக்கும் போது காலை நேரங்கள்ல என்னுடைய விரைப்புத்தன்மையை நான் உணர ஆரம்பிச்சேன். ஒரு 80 நாள் ஆகும்போது ஒரு இரவில் 1 முறை 2 முறை செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் எனக்கு ஏற்பட்டது. ஒரு பக்கம் மருந்து சாப்பிட்றோம், ஆனா இன்னொரு பக்கம் உடலுடைய சக்திகள் அதிகமாவதற்கு விலையில்லாத மருத்துவமாக நமக்கு உதவி செஞ்சது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தொப்புள்ள எண்ணெய் வைக்கக்கூடியது.